ஹாய் எவ்ரிவான். ரொம்ப நாளாக வீடியோ தர முடியல, நானும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் டியூட்டி டைமிங் கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போவும் போல் வணக்கம் ராசல் கைமா. ஆனால் இப்போ நான் சொல்ல வர்றது எப்படின்னா, ராசல் கைமா விஷயத்தை பற்றி இல்லை. இருந்தாலும் நம்ம வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கோம்ல, ராசல் கைமாவை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் நான் இந்த வீடியோ பற்றி ராசல் கைமா பற்றி சொல்கிறதா இல்லை. பட் இருந்தாலும் எனக்கு ஒன்று தோணுது, எங்கள் ஊரை பற்றி, தமிழ்நாடை பற்றி. அது உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் யோசித்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ அமைஞ்சிருக்க டிவிக்கு ஆச்சு, உண்மையிலே சொல்கிறேன், பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. இன்னொன்று பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ நான்லாம் ஊரில் இருக்கும்போது இப்போ இங்கே உள்ளவங்க எப்படிமா பேசிக்கிறாங்க, எம்ஜிஆரை விடவான்ட்டு. ஏன்னா அவங்களாம் எம்ஜிஆரை பார்த்துருப்பாங்க. பட் நான் இது வரையும் பார்த்ததில்லை எம்ஜிஆர்லாம். அவங்க நான் பிறந்தது 98, அதனால் நான் எம்ஜிஆரை பார்க்கல. பட் ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சொல்லும்போது இப்போ விஜய் அரசியல் பண்ணுறது எனக்கு அவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இதே மாதிரியே இருக்குமோ. இதுதான் நான் எம்ஜிஆரை பார்க்கல, அப்போ இது மாதிரி தான் அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதுதான் பண்ணுறாரோ, அந்த மாதிரி ஒரு இது. ஏன்னா ஒன்றுமே செய்கிறதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன ஒரு இதாக இருந்தாலும் சரி, பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியை ரெண்டு விஷயத்தை நான் பார்த்தேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணணும் தான் எனக்கு ஒரு ஆசை. நியூஸில் தான் பார்த்தேன். இந்த பஸ் வர இன்றைக்கி ஒரு 300 பஸ்ஸு கொடுத்துருக்காப்புல. அதில் பேர் மாற்றிருக்காங்க. அதோட முன்னாடி இது அரசில் எப்படி இருந்துச்சுன்னா, அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்துச்சு. பட் இப்போ இது முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருந்தப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அந்த முழுமையான பேரை கொண்டு வந்தாங்க. ஏன்னா போனதாட்டி அவங்கள்ட்ட கேட்கும்போது, அந்த கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் அவங்க இந்த பஸ்ஸில் அரசு போக்குவரத்து கழகம் போட்டு கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதில் போட இடம் பத்தலை அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க போல். சரியாக தெரில, கேள்விப்பட்டதை சொல்கிறேன். பட் ஆனால் இப்போ இதை தான் நெட்டிசன்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறவங்களாம் என்னங்க, ஏன் இப்போ வரலையா இடம், இப்போ எங்கேருந்து வந்துருச்சு, அழகாக தமிழ்நாடு அரசுன்னு அழகாக வந்துருச்சு அப்படின்ட்டு பெரிய விஷயந்தான் இது. நம்ம தமிழ்நாடுங்கிறது அந்த பேரை திருப்பி ஆட்சி பதிச்சிருக்காப்புல, நல்ல விஷயம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு 300 மின்சார வரித்துறையில் பொது பணிக்கு இது பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வருவதற்க விஷயமாக நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளாக இப்போ 3-4 வருஷமாக நான் ஊருக்கு வரல. பட் இந்த அரசு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொன்னாங்க, என்ன இவர் செய்வாரா, ஃபஸ்ட்டு எம்எல்ஏ உட்காரட்டும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் முதல்ல